வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா என்னங்கத்த எல்லாத்துக்கும் கூட போட்டு தரீங்க, எனக்கு போட்டு தர மாட்டேங்கிறீங்களே, எனக்கு ஒரு கூடை போட்டு தரலாம்லன்னு கேட்டால், எப்பப்பா உனக்கு தான் போட்டு கொடுத்துருக்கேனே அப்படி சொன்னேன். இல்லை இல்லை எனக்கு குட்டியாக ஒரு கூடை போட்டு கொடுங்கத்த அப்படி சொன்னான். சரி சின்னது பிள்ளை பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு கூடை போடலான்னு பார்த்தேன். அப்போ பிட்டு ஒயர்லாம் கொஞ்சம் இருந்தது, ஆல்ரெடி போட்ட கூடையில் மீதி ஒயரு. வயலட் கலரில் 6 ஒயரும் பச்சை கலரில் ஒரு ஒயரும் இருந்தது. அதனால் அதை அளந்து பார்க்கும்போது 3 அடிக்கு இருந்தது. ஆக்சுவலாக 1.5 அடி 2 அடி இருந்தால் போதும். சரி 3 அடி இருக்குது, ஏன் சேதம் பண்ணுவான்னு அப்படி எடுத்தேன். சுற்று ஒயருக்கு பச்சை கலர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் மீதி இருந்தது வேறு கூட போட்டதில், அதனால் அதையும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு கூட போடலாம். இது வரைக்கும் இப்போ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ அந்த ஒயர் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். 3 அடி இருக்குது எனக்கு. 3 அடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 6 ஒயர் இருக்குது. சரி 7 பூ வச்சு 3 லைன் வச்சு பேஸ் வச்சு ஒரு கூடை போடலாம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். பச்சை ஒயரை சுற்று ஒயரை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு, அந்த கொஞ்சம் கட்டில் இருந்தது இல்லைங்களா, அதை சுற்று ஒயருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பச்சை ஒயரை பேஸுக்கு வச்சுட்டு வழக்கம் போல் நம்ம இந்த சைடு ஒயரு அளந்து எடுத்துக்கலாம். வயலட் கலர் ஒயரை மடக்கி வச்சுருக்கேன். வயலட் கலரில் 3 பூ, பச்சையில் 1 பூ, மறுபடியும் வயலட் கலரில் 3 பூ போடலான் இருக்கேன். இப்போ சமமாக மடித்து எடுத்திருக்கேன், அதை அளந்துக்கலாம். இப்போ அந்த 3 பூ அளவுக்கு இங்கே ஒயர் குறைக்கணும்ல, அதுக்கு ஒரு 2-2.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அந்த இடத்துக்கு மடிச்சுக்கிறேன். இப்போ முதல் பூ போட்டுடுறேன். பேசிக் நாட்டு தான் போட போகிறேன், பாக்ஸ் நாட்டு. அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் நாட்டு, சிவன்கண் நாட்டு, ஆம்லா நாட், மல்லிமொட்டு, அந்த மாதிரி நாட்டோட வெரைட்டிஸ் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பழகணும்னு நினைக்கிறவங்க, நாட்டு நினைக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஒயரை நம்ம சரி பார்த்துக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கிறத சரி பார்த்துக்கணும். பார்க்கலாம், அந்த அப்போ சரியாக இருக்குது. இதே மாதிரி 6 பூ 7 பூவையும் போட்டு அது மாதிரி சரி பார்த்துக்கணும். வரிசையாக போட்டுக்கலாம் பாருங்கள். இது 2வது ஒயரு, 2வது பூ போடுறேன். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிக மிக தேவை. 3வது பூ போடுறேன். இது 3 பூ போட்டு முடிச்சுட்டு பச்சை கலரில் ஒரு ஒயர் இருக்குது, அதில் ஒரு பூ போட்டுட்டு அப்புறம் 3 பூ வயலட்டில் போட்டுக்கலாம். ஒரு வேலையை நம்ம புதுசாக கற்றுக்கும்போது அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுவும் நம்ம கைப்பட ஒரு அழகாக ஒரு வேலை செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு முடிச்சு போடும்போதும் நம்ம 2 பக்கமும் ஒயர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போக்கப்போ சிங்கிள் லைன் தானே போட்டிருக்கோம், அதனால் அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனாக்கா அது லூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் டைட் பண்ணிங்க. ஒரு வரிசைக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை போட்டுவிட்டோம்னா அழகாக இருக்கும். இன்னும் 3 பூ போடணும். போட்டுட்டு பேஸ் 3 லைனும் போட்டுட்டு உங்களுக்கு நான் முழுசாக காமிக்கிறேன். எங்களோட சேனலில் கோலம், சாரீ கொஞ்சம் கட்டுறது, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஒரு லைன் முழுசாக போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் ஒரு வயலட் கலரு, அந்த பக்கம் ஒரு வயலட் கலர் வச்சு 3 லைன் போட்டு பேஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மூணு லைனும் போட்டுட்டேன். இப்போது பச்சை ஒயர் வச்சு இப்போ சுற்றி போட்டுக்க வேண்டியதுதான். 2 லைன் போட்டால் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 3 லைன் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. பச்சை கலரில் எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த கட்டு வச்சுருந்தேன்ல அதை எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அதை முடிச்சு போட்டு தூக்கி வந்துட்டு போட்டுட்டு நுனி ஒயர் எடுத்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வெளியே விட்டுட்டு அப்படியே போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு முடிச்சு எடுத்து இப்போ ஆரம்பிக்கலாம். இது வந்து கூடையோட சுற்றி வரத்துக்கு உயரம். இப்போ இந்த 7 முடிச்சையும் வரிசையாக போட்டுட்டு அப்புறம் 8வது முடிச்சு அகலத்தில் இருக்கிற 3 முடிச்சில் ஃபஸ்ட்டு முடிச்சை எடுத்து போடும்போது நமக்கு உயரம் வர ஆரம்பிச்சுக்கும். எல்லா கூடைக்கும் இதுதான் ப்ரொசீஜரு. இது குட்டி கூடையாக இருக்குது. கூடை போட்டு பழகிறவங்க, புதுசாக பழகிறவங்க முதல்ல நாட்டு போட்டு பழகிங்க. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேசிக் நாட், ஆம்லா நாட், 7 கன் நாட், அந்த மாதிரி நாட்டோட வெரைட்டிஸு போட்டிருக்கேன் தனித்தனி வீடியோவாக. அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புதுசாக போட்டு பழகிறவங்க அதை பார்த்து பழகிக்கலாம். முதல்ல நாட்டு வந்து நம்ம நல்லா தெளிவாக போட்டு பழகிட்டு அப்புறம் மாதிரி இந்த மாதிரி குட்டி பேஸ்கெட்டாக போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்படி குட்டியாக போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. இப்போ 7 முடிச்சும் போட்டுட்டேன். இப்போ வந்து அகலத்தில் இருக்கிற முதல் முடிச்சு எடுத்து அப்படியே போடணும். போட்டால் அது வந்து கூடையோட உயரத்துக்கு வர ஆரம்பிச்சுக்கும். இப்போ தான் திருப்புறேன். கொஞ்சம் அடங்கி வரும். கொஞ்சம் இழுத்து டைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டா அந்த இடத்துக்கு வந்து முக்கோணமாக காமிக்கும் வயிறும். அதை பாருங்க, முகனையை திரும்பிடுச்சு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது உயரத்துக்கு வந்துடும். இப்போ இதில் 3 முடிச்சு போட்டுட்டு அடுத்து 2வது முகனம் வரும். அதையும் பார்க்கலாம். 3வது முடிச்சு போடுறேன் அகலத்தில். இது 3வது ஒயரு, 3வது பூ. இப்போ 2வது முகனம் திருப்புறேன். இப்போ நீளத்தில் இந்த 7 முடிச்சில் முதல் முடிச்சு எடுத்து போடுறோம். கொஞ்சம் போடும்போது டைட்டாக தான் இருக்கும். அதாவது ஒயர் வந்து தெரியும். அதை நல்லா நெருக்கி போட்டோம்னா அப்படியே முகனையாக திரும்பி முக்கு அழகாக திரும்பிக்கும். ஆக்சுவலாக பெரிய கூடையெல்லாம் போடும்போது அந்த இடத்துக்கு முகனம் திருப்பி ஒயரம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் காமிப்பேன். யூஸ்வலாக அதுதான் நடக்கும். ஆனால் இது குட்டி கூடை தானே, ஒரு 7 முடிச்சு சரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, கையோட எல்லாத்தையுமே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு 4 முடிச்சு போட்டால் ஒரு லைன் ஃபினிஷ்டு. ஆக்சுவலாக வந்து இப்படியே கண்டினியூஸாகவும் போடலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஈவனாக லைனை ஈவன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த லைன் தொடங்கி மறுபடியும் வந்து ஏணிப்படி நாட் போட்டு உயரம் பண்ணிக்கலாம். அது கூட பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதை நம்ம பிகினர்ஸு முதல்ல போட்டு பழகிறவங்க நம்ம ஏணிப்படி நாட் போட்டு சிரமப்படணுன்னுட்டு இல்லை. அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு அது ஒரு பூ உள்ள கூடி சேர்த்தி மடித்து சொருகி பழகிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஏணிப்படி நாட் போட்டுக்கலாம். ஏணிப்படி நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ 4வது முகனம் திருப்புறேன். இன்னும் ஒரு 2 நாட் போட்டுட்டாக்கா ஒரு லைன் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த முதல் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரில்
ரெண்டாவது நாட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். கடைசி முடிச்சு, முதல் லைனில் கடைசி முடிச்சு. இப்போ அந்த பிட்டு குட்டி ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த நம்ம எந்த லைன் போட்டுட்டு போனோமோ அதுலேயே சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டோம்னாக்கா இருக்கும். இப்போ இந்த லைனு செகண்ட் லைனை ஆரம்பிச்சுட்டு அப்புறமா சொருகிக்கலாம். இந்த இடத்துக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும். ஒயர் மடங்கிக்காமல் அது மகனை திரும்புகிற அளவுக்கு ஒயர் லூஸ் இல்லாமல் போட்டுக்கலாம். ஒரு லைன் முழுசாக முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது லைனில் முதல் முடிச்சு போட்டாச்சு. இந்த குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல அந்த லைன்லேயே அப்படியே படிமானமாக சொருகி விட்டுடலாம். ஒரு 4 பூ 5 பூ அந்த அளவுக்கு சொருகி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொருகி விட்டுட்டு அந்த ஒயர் கழண்டு வராது, உருவிட்டு வராது. சொருகி விட்டுட்டேன். எனக்கு ஒரு 3 பூவுக்கு வந்துச்சு, 4 பூவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சொருகியாச்சு. நீ திருப்பி அப்படியே கண்டினியூஸாக ஒயர் கூடைய திருப்பி கண்டினியூஸாக லைனாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். அப்படியே சுற்றிட்டு நீ எந்த இடத்துக்கும் நமக்கு பிரேக்கப்பே கிடையாது, அப்படியே லைனாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். எந்த இடத்துக்கு இங்கே திருப்பணும் அங்கே திருப்பணுங்கிற பேச்செல்லாம் இல்லை. இது வந்து ஒரு 6 லைன் இல்லைன்னா 7 லைன் போடுவேன்னு நினைக்கிறேன். 7 லைன் போட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 இல்லைன்னா 7 போட்டுட்டு நான் உங்களுக்கு முழுசும் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். போட்டுட்டேன். இப்போ கூடைய முழுசும் போட்டுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு ஒயர் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் சரின்ட்டு அப்படியே அந்த 2 ஒயரையும் சேர்த்து கிராஸ் கட்டாக முடிச்சு போட்டு அப்படியே கோபுரமாக கொண்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து எனக்கு கைப்பிடி போடணும். 2 ஒயர் சேர்த்து 7 முடிச்சிருந்து இல்லையா, சைடில் ஒன்று சேர்த்து 8 ஒயர் எடுத்து 4 முடிச்சு 3 முடிச்சு 2 முடிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன கைப்பிடி போடணும். கைப்பிடி போட்டுட்டு உங்களுக்கு முழுசும் காமிக்கிறேன். கைப்பிடி போட்டுட்டேன். இப்போது இதே பச்சை கலர் வயலட் கலர் ஒயர் வச்சு சைடில் சிங்கிள் கைப்பிடி போட்டிருக்கேன். அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.